இந்த எஸ்ஐஆர் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஆர்ஓ, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இஆர்ஓ இருப்பாங்க, வாக்காளர் பட்டியல் அதிகாரி, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர், இவங்க 2 பேரும் தேர்தல் கமிஷன்லேருந்து வருவாங்க. ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்தும் BLA2 இருப்பாங்க. இந்த BLA2 தான் மக்களுக்கும் தேர்தல் கமிஷன்லேருந்து வர BLOக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படணும். 1. 2வது, வாக்காளர் பட்டியலில் யார் யார் பேரை சேர்க்கணுமோ அவங்கள விடுபடாமல் பார்த்துக்கணும், யார் யாரெல்லாம் தகுதி இல்லையோ அவங்கள சேர்க்காமல் பார்த்துக்கணும். 2. 3வது, ரொம்ப எளிதாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிரகாரம் ஆதார் அட்டையை அடையாளமாக கொடுத்ததுனால நமக்கு இருக்கக்கூடிய இதில் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தருடைய பெயர் 2002 வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒன்று BLO கொடுப்பாரு, அதில் கையெழுத்து போட்டு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தா போதும். அவங்க பசங்க அவங்க அப்பாவுடைய வாக்காளர் பட்டியல் அந்த விஷயங்களை எழுதி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த வாக்காளர் பட்டியலை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா போதும். அது எங்கே கிடைக்கும்? தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்தில் கிடைக்கும், இல்லை அந்த வாக்குச்சாவடிக்கான BLO கிட்ட கிடைக்கும். 3வது வகை இருக்கிறவங்க எல்லாரும், இந்த அவருடைய அப்பா பேரும் வாக்காளர் பட்டியல் இல்லை, அவர் பேரும் இல்லைன்னா அவர் எனுமரேஷன் ஃபார்ம் எழுதி ஆதார் அட்டையை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா போதும், அவர் வாக்காளர் ஆயிடுவார். BLA2 ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கணக்கீடை ஒவ்வொரு வீடாக போயிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது எஸ்ஐஆர் ஒரே ஒரு நாள் தான் டைமுக்கு தருவாங்க. இன்னைக்கு ஜிஓ கொடுத்து மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்போ வேணால் நடக்கலாம், அக்டோபரில் நடக்கலாம், இல்லை நவம்பரில் நடக்கலாம். அதனால் எப்பவுமே முதல்லையே தயாராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பிட்ட படிவங்களில் மட்டும்தான் உங்களை டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்த பிறகு உங்கள் பேர் விட்டு போச்சுனாலோ அல்லது நீங்கள் சேர்க்க சொல்லி சேர்க்கலைனாலோ தான் அந்த குறிப்பிட்ட படிவத்தில் ஃபார்ம் 6, 6A, 7, 8, 8A இந்த 5 குறிப்பிட்ட படிவங்களில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை மறந்துடாதீங்க. எனவே அந்த 30 நாள் தான் ரொம்ப முக்கியம். அதில் எனுமரேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்க வேண்டிய வேலை ஒவ்வொரு வாக்காளருக்கும், எல்லா வாக்காளருக்கும் உதவி செய்ய வேண்டியது BLA2 கடமை. இறந்த வாக்காளர்கள் பற்றி எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. ஏறக்குறைய ஒரு 5 தொகுதிகளில் நாங்கள் ஒரு சாம்பிள் எடுத்தோம். ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 10,000 15,000 வாக்காளர்கள் வரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க பெயர்களில் நீக்கணும் அப்படின்னா ஃபார்ம் 7ல் நாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும். BLA2 ஃபார்ம் 7ல் கொடுக்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் 1/5/2025 அன்னைக்கு ஒரு புது ஜிஓ போட்டாங்க. அது கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் 5 கடிதங்கள் எழுதின பிறகு அந்த ஜிஓ போட்டாங்க. என்னன்னா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த் அண்ட் டெத் நியூ டெல்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட எல்லா இறந்தவர்களுடைய கணக்கும் அவர் ஒன்று வச்சிருக்கிறார். அவர் இமெயில் மூலமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான இஆர்ஓக்கு இந்த தொகுதியில் இவங்கெல்லாம் இறந்து போயிருக்கிறதா எங்கிட்ட பதிவு இருக்கு அப்படின்னு சொன்னார்னா BLO அதை வெரிஃபை பண்ணி அவங்களே நீக்கிடுவாங்க. நீக்கிடுவோன்றத தேர்தல் ஆணையம் ஒரு 10 நாளாக திருப்பி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீக்கவில்லை என்றால் BLA2க்கள் ஃபார்ம் 7 கொடுத்து அந்த பேரை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். எஸ்ஐஆர் துவங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு வீடாக போகணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வீடு வீடாக போகும்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி 2002, 2005, 2025 வாக்காளர் பட்டியலை கையில் வச்சுக்கோங்க. தலைமை கழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நோட்டு புத்தகம், ஒரு மாடல் அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் வாக்குச்சாவடிக்குன்னு தனியாக பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவார். அதையும் எடுத்து போயிட்டு வீடு வீடாக வாக்காளரை பார்த்து, நீங்கள் 2003 வாக்காளராக இருந்தீங்களா, அது தனிப்பட்டியல். உங்கள் குழந்தைங்கள் இருக்காங்களா, அவங்க பேர் தனிப்பட்டியல். இது 2த்துலேயும் வரலையா, அவங்கள 3ஆவதாக தனியாக பட்டியல். இறந்தவர்களை கணக்கெடுத்துக்கிறது. 1/1/2026 அன்னைக்கு 18 வயது நிரம்ப போகிறவங்க யார் யார் இருக்காங்கன்று அது தனியாக பட்டியல். இந்த பட்டியலை அந்த 1200 வாக்காளர்களுக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எஸ்ஐஆர்ன்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். எஸ்ஐஆர் ஆரம்பித்த உடனே BLO எல்லா வீட்டுக்கும் வராரா,
எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாரான்னு பார்க்கணும். எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அந்தந்த வாக்காளர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க, அல்லது வேலை பளு காரணமாக இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனுமரேஷன் ஃபார்மை பிஎல்ஓ கிட்ட கரெக்டாக கொடுக்குறாங்களா பார்த்துடணும். இது எஸ்ஐஆர் நடக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது. எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் லிஸ்ட்டை போடுவாங்க. அதில் உண்மையிலேயே எல்லாரையும் சேர்த்துருக்காங்களா, நீக்க வேண்டியவங்களை நீக்கியிருக்காங்களான்னு பார்த்துட்டு, அப்படி சேர்க்கவில்லை என்றால் அல்லது நீக்கவில்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் 6 அந்த குறிப்பிட்ட படிவங்களில் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்கணும் அல்லது ஆட்சேபனைகளை தெரிவிக்கணும். இதுதான் BLA 2 செய்ய வேண்டும். இந்த செய்யறத வந்து ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு அனைவரும் மேற்பார்வை செய்யணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேலை.